நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழனி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முழுமையாக ஆய்வு செய்ய குழு அமைத்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு கோயில் கணக்கில் உள்ள சொத்துக்கள், கணக்கில் வராத சொத்துக்கள், வருவாய் இனங்கள், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது பற்றிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான நிதி ஆதாரங்களை ஆராயுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதால் வரும் பட்ஜெட்டிலேயே அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கும் விதமாக முக்கியமான எண்ணினை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். லஞ்சம் தொடர்பான ஏதேனும் புகார்கள் இருந்தால் அதனை 9418180936 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். வழக்குகளுடைய தேக்கத்தை குறைக்க மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று அமைச்சர் CTR தெரிவித்துள்ளார். 200 வழக்குகளுக்கு ஒரு நீதிமன்றம் என்ற வகையில் நீதிமன்றங்களை விரிவுபடுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதன் வாயிலாக வழக்குகள் தேக்கம் குறையும். மேலும் வழக்கறிஞர்களுடைய தொழில் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமையன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழாவையொட்டி இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு 1635 சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம், பூந்தமல்லி, கோயம்பேடு, கோவை, சேலம், மதுரை, நெல்லை உள்ளிட்ட முக்கிய பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. முதலமைச்சர் விஜய் குறித்து தரக்குறைவாக பேசக்கூடிய திமுகவினர் அரசியலை இன்றைய ஜென்ஜி தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். PF கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை 7500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தற்போதுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையான 1000 ரூபாயை 7500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தொழில் சங்கங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றன. இது குறித்து இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.